நீங்கள் பணத்தை சேமித்தால் என்ன செய்வீர்கள்? ஆம், நிச்சயமாக அதை வீணாக்காமல் பாதுகாப்பீர்கள். அப்படியானால் தயவு செய்து விளக்கவும். நீங்கள் நேரத்தை சேமித்த போது அதை வேறு எதிலேயோ ஏன் செலவழித்தீர்கள்? நமது ஆசிரியர் புத்திசாலித்தனமாக கூறுகிறார், நேரத்தை சேமித்தால் அதை செலவிடாமல் இருங்கள் என. பில் கேட்ஸ் ஒரு ஏரிக்கரை ஓரத்தில் குடிசையில் ஒரு முழு வாரம் விடுமுறை எடுத்து அதை சிந்தித்தே கழிப்பார். உலகின் மிகவும் பிரபலமான மின்னஞ்சல் ஜிமெயில் மற்றும் கூகுளின் பணமீட்டும் பெரும் பூதம் AdSense, அவை இரண்டும் கூகுள் பணியாளர்களுக்கு இலக்கே இல்லாமல் நேரத்தை அளித்து அதில் பரிசோதனை செய்யலாம் என்று கூறியதால் வெளிவந்தவை. ஆனால் இவற்றில் எனக்கு பிடித்தது ஆலிஸ் வாக்கரின் இந்த மேற்கோளாகும். எந்த ஒரு விருந்தினரையும் அழைக்க அவருக்கான தங்குமிடத்தை ஒதுக்கி வைத்தல் வேண்டும். படைப்பு திறனும் அப்படி ஒரு விருந்தாளியே. சிலர் கூறுவர் நேரம் பொன் போன்றது. ஆனால் பொறுங்கள், நேரம் பொன் போன்றதல்ல. இப்போது பணத்தை சேமித்தால் எதிர்காலத்தில் உங்களுக்கு உதவும். இப்போது நேரத்தை கொல்லுதல் எதிர்காலத்தில் உங்களை காப்பாற்றலாம். இதை பற்றி சிந்தியுங்கள்.